சுத்த தண்ணீர் பற்றாக்குறை அதிகரித்ததோடு மறையூர் காந்தலூர் சாலையில் பொதுமக்கள் சாலை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். சனிக்கிழமை காலை 9 மணிக்கு தொடங்கிய போராட்டம் மதியம் 2 மணி வரை நடைபெற்றது. கடந்த 10 வருடங்களாக குடித்தண்ணீர் பற்றாக்குறை தொடரும் போதும் அதிகாரிகளின் மெத்தனம் தொடர்வதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். காந்தலூர் பஞ்சாயத்தில் 11ஆம் வார்டில் கோவில்கடவு உட்பட உள்ள பகுதிகளில் குடித்தண்ணீர் பற்றாக்குறை அதிகரிக்க தொடங்கி 10 வருடங்கள் கடந்துள்ளது. 1000 லிட்டர் தண்ணீருக்கு 500 ரூபாய் கொடுத்துதான் பொதுமக்கள் இப்போது தண்ணீர் வாங்கி வருகின்றனர். கூலி வேலை செய்து மட்டும் வாழ்க்கை நடத்தி வரும் இவர்களுக்கு பல கிலோமீட்டர்கள் தாண்டிதான் குடித்தண்ணீர் கொண்டு வருகின்றனர். வெயில் அதிகரித்ததோடு பொது கிணறு உட்பட உள்ளவைகள் வற்ற தொடங்கியுள்ளன. இதைத் தொடர்ந்துதான் பொதுமக்கள் சாலையை முற்றுகையிட்டனர். பாம்பாறு பாலத்தில் முற்றுகை போராட்டம் தொடங்கிய போது வேறொரு வழியாக வாகனங்கள் கடந்து செல்வதை அறிந்து பொதுமக்கள் ஆட்டோ ஸ்டாண்டிற்கு வந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதோடு இந்த பகுதியில் போக்குவரத்து முடங்கியது. നനയ്ക്കാതെയും കുളിക്കാതെയും കുടിവെള്ളം ഇല്ലാതെ ഇവിടുത്തെ ഏത് മെമ്പറാ ഏത് പ്രസിഡന്റാ ഇരിക്കുന്നത്? ഞാൻ ചോദിക്കട്ടെ, ഞങ്ങൾ ഇത്രയും ദിവസമായി ഞങ്ങൾ കുടിച്ചോ കഴിച്ചോ വെള്ളം ഉണ്ടോ എന്ന് വന്ന് അന്വേഷിച്ചോ? ആരെങ്കിലും വന്ന് അന്വേഷിച്ചോ? ഇന്ന് വരെ വെള്ളം കിട്ടിയിട്ടില്ല. ദിവസം എത്രയായി? 10 ദിവസം. ഈ കുടിവെള്ളം കുടിക്കാൻ ഈ മക്കളെ കൊണ്ട് ഞങ്ങൾ നടക്കുന്നത്. ടൂറിസ്റ്റ് മേഖല അവാർഡ് വാങ്ങ തെരിയുന്നില്ല, അവാർഡ് വാങ്ങ തെരിയുന്നില്ല. മക്കൾക്ക് തണ്ണി കൊടുക്ക முடியல. கோடை விடுமுறைக்காக காந்தலூருக்கு வந்த சுற்றுலா பயணிகளும் இதன் மூலம் பாதிக்கப்பட்டனர். தமிழ்நாட்டிலிருந்தும் கேரளத்திலிருந்தும் வந்த நூற்றுக்கணக்கான பயணிகள் பாதி வழியில் சிக்கிக் கொண்டனர். அதே நேரம் திட்டங்கள் நடைமுறைப்படுத்திய போதும் போராட்டத்திற்கு பின்னால் அரசியல் நாடகம் உள்ளதாக பஞ்சாயத்து ஆட்சிக்குழு தெரிவித்துள்ளது. ஜலஜீவன் திட்டம் வழியாக 39 கோடி ரூபாயும் எம்எல்ஏ ஃபண்டும் சுத்த தண்ணீர் திட்டமும் தயார் செய்ய பஞ்சாயத்து பணம் செலவழித்துள்ளது. கோவில்கடவில் பஞ்சாயத்து உறுப்பினரின் மெத்தனம் தான் திட்டம் நடைமுறைப்படுத்தாததற்கு காரணம். இந்த வெயில் காலத்தில் டேங்கர் லாரியில் தண்ணீர் கொண்டு வரப்படும் என்றும் பஞ்சாயத்து அதிகாரிகள் தெரிவித்தனர். நியூஸ் பியூரோ, மறையூர்.